திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து திமுக தலைவர் கருணாநிதி போட்டிடுறாங்க. அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் நீங்கள் போட்டிடுறீங்களே, வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? வெற்றி பெறும் நம்பிக்கை நிச்சயமாக இருக்குது. எந்த அடிப்படையில் உங்களுக்கு வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறீங்க? ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் கடந்த தேர்தலில் ஒரு முறை கூட தோற்றதில் தேர்தல் ஜாம்பவன்னே சொல்லலாம். அவரை எதிர்த்து போட்டியதில் உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா? நிச்சயமாக பயம்லாம் எனக்கு இல்லை. அம்மாவோட திட்டங்கள் எல்லா திட்டங்களும் பிரதிநிதி அம்மாவோட திட்டங்கள் எல்லாமே மக்களை சென்றிருக்கு. மக்கள் நல திட்டங்கள் அனைத்துமே மக்களை சென்றிருக்கிறது. குறிப்பாக திருவாரூர் மக்கள் அனைவரும் இந்த திட்டங்களில் பலன் பெற்றிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அம்மாவோட ஆசையோடு நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் நம்பிக்கை இருக்குது. இப்போ திருவாரூர் மக்கள்கிட்ட வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி வந்து திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து இதுவரையும் அதிமுக வெற்றி பெற்றதே கிடையாது. இந்நிலையில் வந்து உங்களே புதிதாக வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு தோல்வி கட்ட பயம் எதுவும் இருக்கா? நிச்சயமாக பயமும் இல்லை, பயமும் கிடையாது. அம்மாவோட அனைத்து திட்டங்களும் மக்களை சென்றடைந்திருக்கிறது. அந்த திட்டங்களால் நிச்சயமாக வெற்றி பெறுவேன். எனக்கு எந்த பயமும் கிடையாது. ஏற்கனவே அதிமுக சார்பில் பல்வேறு நபர்கள் இருக்கிற பட்சத்தில் உங்களை எதுக்கு குறிப்பாக உங்களை எதுக்கு நிப்பாட்டியிருக்காங்க? அது அம்மா வந்து என்னுடைய பேரில் நம்பிக்கை வச்சு நிப்பாட்டிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க 50,000 ஓட்டு வித்தியாசம் கருணாநிதி ஜெயிச்சிருக்கான்னு சொல்கிறீங்க. அவரை விட இந்த வருட அதிகமான ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பீங்களா? எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் உங்களை ஜெயிக்க முடியும்? அதிக வாக்கு வித்தியாசம் ஜெயிப்பேன். இப்போ குறிப்பாக சொல்லணும்னா திமுக தலைவர் கருணாநிதி தொடர்ந்து திருவாரூரில் வந்து பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறாரு. அவரை எதிர்த்து அவருக்கு ஈக்குவலாக வந்து உங்களால் பரப்புரை மேற்கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரச்சனை அம்மாவோட திட்டங்களை சொல்லி நான் ஓட்டு கேட்டு ஜெயிச்சிருவேன். இப்போ மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்கிட்ட நீங்கள் ஓட்டு கேட்கறதா வந்து ஒரு தகவல் வெளியாகுது, அது உண்மையா? நிச்சயமாக இல்லை.